பக்கா எடிட்டிங் பண்றாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ்னா வந்துட்டு பயங்கரமா இருக்காங்க. தாவேக்காவுக்கு போய் பித்தலாட்டம், ஃப்ராட், ஆபாசம், அலிசில் எல்லாம் எங்க கட்சிக்காரங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா ஆபாசம், அலிசில் வேலையெல்லாம் இவங்க மட்டும் தான் பண்ணிருக்காங்க. தாவேக்காவினர் இப்படிதான் இருப்பியா? எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி பண்ணிருக்க லைஃப்ல? இல்ல ஈஸியா இருந்துச்சு என் தங்கச்சி கிட்ட பேசுறதுக்கு. உன் கூட டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க எல்லாரையும் நீ இப்படிதான் பண்றியா? சரி, இப்ப இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா உன்னை பத்தி அம்பளம் வெளியே வருமா? சொல்லு. இது எப்படி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டாங்க, மார்க் பண்ணிட்டாங்க, இந்த வீடியோ வந்து எல்லாரும் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவியா? அதான் யூடியூப்ல உட்காந்து ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கியா உட்காந்து எல்லாருக்கும்? எப்படிலாம் மேனிபுலேட் பண்ணலாம், எப்படிலாம் அது பண்ணலான்ட்டு அந்த போதைய போட்டு தான் வந்து என் தங்கச்சி அந்த மாதிரி பாத்தியா நீ? உன் குழந்தைங்க இருக்கட்டும், நான் இப்ப நோண்டா உன் குழந்தைய நாளைக்கு உன் பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கே நீ வந்து ரூட் விட யாருக்கு தெரியும்? அவங்க நீ கூப்பிட்டு யாருக்கு தெரியும்? உன் பொண்ணுங்க எப்படியோ இதெல்லாம் தெரிய வரண்டா. சொல்லு, ஒரே நிமிஷம் சொல்லு, என்னதான் சொல்ல வர? அவங்களுக்கு கூட சொல்லுங்க, கூப்பிட்டு நான் சாரி கேட்கிற மாதிரி. ஆனா வீடியோ குழந்தைங்க எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஃபேமிலி அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. தங்கச்சி மாதிரி 1000 பொண்ணுங்க இருப்பாங்கடா. நானே இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் லைஃப்ல. இந்த வீடியோ இருக்குல பேசிங்க. நான் இந்த வீடியோ வெளிய போஸ்ட் பண்றதுக்கு எடுக்கல. உண்மையா சொல்றேன், இந்த வீடியோ வந்து நீ இந்த தப்பு திருப்பி லைஃப்ல பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ போயிடும்.